நாகர்கோவிலில் 24 மணி நேர ஸ்ட்ரோக் மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு கனி மருத்துவமனை பல்நோக்கு சிறப்பு மையம். சட்டமன்ற தேர்தலுக்கு ஓட்டு போட சொந்த ஊர்களுக்கு மக்கள் படையெடுக்கும் நிலையில் சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதுகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் நவீன். நவீன், வணக்கம். பண்டிகை காலங்களில் கிளாம்பாக்கத்தில் கூட்டம் கூடுற மாதிரி தான் இப்போ தேர்தல் காலத்திலையும் பெருமளவில் கூடியிருக்குன்றதை பார்க்க முடியுது. ஒரு நல்ல விஷயமாகவும் எடுத்துக்கலாம். சிறப்பு பேருந்துகள் எத்தனை இயக்கப்பட்டிருக்கு? பயணிகள் சுலபமாக தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல என்னென்ன வசதிகள், நடவடிக்கைகள் அங்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கு? நவீன், விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. ஓட்டு போட சொந்த ஊர்களுக்கு படையெடுத்து கொண்டிருக்கின்றனர் சென்னை மக்கள். இங்கு சென்னையில் பணிபுரிகிற இடத்துல இருந்து தங்கள் சொந்த ஊர்களுக்கு கூட்டமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய காட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து செய்தியாளர் நவீன் நம்மோடு இணைகிறார். நவீன், ஒரு பெரிய கூட்டம் நம்ம மாலை வேளையிலிருந்தே பார்த்துட்டு இருக்கோம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து கிளம்பி போறாங்க அப்படின்றது. இவங்களுடைய வசதிக்காக என்னென்ன நடவடிக்கைகள் அங்கு பேருந்து நிலையத்தில் செய்யப்பட்டிருக்கு? எத்தனை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கின்றன தென் மாவட்டங்களுக்கு போறதுக்கு? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நாளை காலை தமிழகத்துல சட்டமன்ற பொது தேர்தல் நடைபெறுகிறது. இதன் காரணமாக சென்னையில் வசிக்கக்கூடிய பெரும்பாலானோர் தங்களுடைய சொந்த ஊர்களை நோக்கி செல்கிறார்கள். இன்று மாலை முதலே லட்சக்கணக்கான பொதுமக்கள் சென்னையிலிருந்து கூட்டமாக வெளியேறக்கூடியதை நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில சென்னையின் முக்கிய பேருந்து நிலையமான கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல தற்போது மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. அதாவது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து இருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு அரசு சார்பில் பேருந்துகள் இயக்கப்படுகிறது. வழக்கமாக 2092 பேருந்துகள் சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படும். இந்த நிலையில இன்று பயணிகளின் தேவைக்கேற்ப கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் வரவழைக்கப்பட்டிருக்கிறது. மாலை 6 மணி முதலே பேருந்து நிலையத்துல மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. வரும் அனைத்து பேருந்துகளும் நிரம்பி ஒழியக்கூடிய காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது நேற்றைய தினத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 1,88,000 பயணிகள் தென் மாவட்டங்களை நோக்கி சென்றிருந்தார்கள். நேற்று வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக 3,841 பேருந்துகள் இயக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்றும் அதிக அளவிலான பயணிகளின் வரத்து காரணமாக இன்றும் அதிக அளவில் பேருந்துகள் இயக்க போக்குவரத்து கழக அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். வரக்கூடிய பயணிகளை நடைமேடைகளில் சென்று அங்க இருக்கக்கூடிய பேருந்துகளில் ஏறி வரக்கூடிய காட்சிகளும் நம்மால் பார்க்கப்படுகிறது. அதே போல கூடுதல் வசதியாக தனியார் ஒப்பந்த பேருந்துகளை வாடகைக்கு எடுத்து அரசு சார்பில் இயக்கப்பட்டும் வருகிறது. இந்த நிலையில மணி 9 மணியை கடந்தும் தற்போது வரை பயணிகளின் கூட்டம் என்பது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அலைமோதி வருகிறது. நன்றி நவீன், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. நாகர்கோவிலில் 24 மணி நேர ஸ்ட்ரோக் மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு கனி மருத்துவமனை பல்நோக்கு சிறப்பு மையம்.